வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் துபாய்ஸ் வைரல் Mariapaz Cheesecake தான் பார்க்க போகிறோம். அவன் வாங்கினாலும் வாங்கினேன் எல்லா விதமான ட்ரெண்டிங் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் சூப்பராக வந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட அளவெல்லாம் நான் சொல்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பரான சீஸ் கேக்குக்கு துபாய்க்கெலாம் போவேன்னா நீங்களே பண்ணி சாப்பிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 3 முட்டை எடுத்துக்கிறேன். இதோட ஒயிட்ஸையும் யோக்ஸையும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒயிட்டை மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி இது நல்லா பீட் பண்ணி நுரைச்சி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கோங்க. இது நல்ல பீக்ஸ் வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணோம். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். எக் ஒயிட்டை பீட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஈஸியான ஒரு வேலை. அது நான் கேக் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இதை பீட் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம யோக்ஸ் எடுத்து வச்சோம்ல, அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட 4 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், 1/4 கப் பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு 1/4 கப் பவுடர் பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 கப் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இந்த அளவெல்லாம் கரெக்டாக சேர்த்தாலே கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி இது ரெடி பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு ஃப்ளஃபியான கேக், நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ ஓவர் பீட் பண்ணிங்கன்னா அது ஹார்ட் ஆகிடும். ஸோ மெதுவாக இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நம்ம மொத்தமாக இந்த ஒயிட்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டையும் நீங்கள் இதில் சேர்க்கலாம், இதையும் நீங்கள் ஒயிட்டில் சேர்த்துக்கலாம். எப்படினாலும் ஒரு பெரிய பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட பேட்டர் ரெடியாக இருக்குது. அடுத்து இந்த மாதிரி ஒரு பேனில் பார்ச்மெண்ட் ஷீட் இல்லாட்டி பட்டர் பேப்பர் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம பேட்டர் சேர்த்துடலாம். பாதி வரைக்கும் ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி 2 பேன் வந்துச்சு. நீங்கள் பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1லேயே ஃபில் ஆகிடும். இதை ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 170 டிகிரீஸில் ப்ரீ ஹீட் பண்ணி 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அவனில் வச்சுட்டு வந்துடுறேன். அடுத்து ஃப்ராஸ்டிங்காக 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதை லைட்டாக பீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட க்ரீம் சீஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ராஸ்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃப்ராஸ்டிங் இந்த ரெட் வெல்வெட் கேக்லலாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. வெறுமனே சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஃப்ராஸ்டிங் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம், கேக் ரெடியாகிற வரைக்கும். ஸோ நல்லா இது ஃப்ளஃபியாக திக்காக ரெடி பண்ணிவிட்டு நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். அடுத்து 25 மினிட்ஸில் கேக் ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு இந்த கேக்கு. ஸோ இந்த கேக்கோட டாப் லேயரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் இப்படி ஃபுல் ஸ்கொயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஹாஃபாக கட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் பண்ணலாம். நான் இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். இந்த கேக்கையும் நடுவில் கட் பண்ணி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி டாப் லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் நம்ம ஃப்ராஸ்டிங் வச்சிடலாம். ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லேயர் ஆட் பண்ணி அதுக்கு மேலேயும் ஃப்ராஸ்டிங் வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். தாராளமாக வச்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ராஸ்டிங் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே செடார் சீஸ் கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த மரியாபாஸ் சீஸ் கேக்கில். நல்லா கிரேட் பண்ணி எல்லா சைடும் கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வைரல் சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மரியாபாஸ் சீஸ் கேக் சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை உடனேவும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். செம்ம க்ரீமியாக, செம்ம சாஃப்டாக, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹைப்புக்கான ரெசிபி தான் இது அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உடனே செஞ்சு பார்க்குறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் பர்ஃபெக்டான அளவில் சொல்லியிருக்கேன். இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.